நான் அது மாதிரி சொல்கிறதால நீங்கள் வாய்ப்பு கொடுக்காம இருந்துடாதீங்க. எவ்வளோ எமோஷனல் ரோலாக இருந்தாலும் நான் பண்ணுவேன். ஐ வாண்ட் டு ஒர்க் வித் ஆல் ஆஃப் யூ. இப்போ என்னன்னா ஒன் திங் ஐ ஷுட் தேங்க் இஸ் தட் நான் கொஞ்சம் அழுவுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. லைக் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி நோ சீரியஸ்லி அந்த எமோஷனில் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண வைக்க முடியுது, அவங்களும் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்றது நான் கொஞ்சம் அது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க, கிடச்சிருக்கு. ஆனால் அதை நான் ப்ளேம் பண்ணல. நான் அது மாதிரி சொல்கிறதால நீங்கள் வாய்ப்பு கொடுக்காம இருந்துடாதீங்க. எவ்வளோ எமோஷனல் ரோலாக இருந்தாலும் நான் பண்ணுவேன். ஐ வாண்ட் டு ஒர்க் வித் ஆல் ஆஃப் யூ. பட் ஸ்டீரியோ டைப்னு சொல்லும்பொழுது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தான் சார் இருந்திருக்கு. பட் சில படங்கள் நான் பார்த்துருக்கேன், ஒரு அம்மாவோட எமோஷனை வைக்கணும்னு அது ஸ்டோரிக்கு ட்ரூவாக இல்லாமல் இருக்குதுன்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான் நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏன் இப்படி நான் கேட்பேன் டைரக்டர்ஸ்ட்டை, இங்கே அழுவ வேணாமே, குழந்தை பிறக்கிறதுக்கும் அழுவோம், குழந்தை பார்க்க முடியலனாலும் அழுவோம், குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரினாலும் அழுவோம், குழந்தை படுத்தினாலும் அழுவோம். அப்போனா எனக்கு நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸும் கொடுக்கணும் ஆஸ் அ மதர். பட் அந்த எமோஷன்ஸ் எனக்கு விமனோட எமோஷன்ஸ் அழுக அதை ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியாகவும் அது மார்க்கெட்டிங்காக மட்டும் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும் பொழுது அப்போ மட்டும்தான் நெருடலாக இருக்கும். அப்போ கூட நான் ஐம் எ டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட், அழுகணுமா அப்படின்னு கேட்பேன். இல்லை அழுக, நல்லா அழுதுருவேன். ஏன் அவ்வளோ அழ வேணாம், கொஞ்சம் குறைங்கம்பாங்க. எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், கொஞ்சம் குறைச்சி